உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. வந்துரும். சாலமோனுடைய இருதயத்தில் ஞானத்தை கேட்க சொல்லி அந்த வார்த்தையை விதைச்சிருந்தாரு. அதை கேட்டான், அதை அவனுக்கு கர்த்தர் கொடுத்தாரு. மோசைக்கிட்ட இந்த ஜனங்களுக்காக இப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி அந்த வார்த்தையை கொடுத்துருந்தாரு. அதே போல் அவன் ஜெபம் பண்ணான். இப்போது பாலுந்தேன்னு ஓடுகிற தேசம்னு சொல்லி இஸ்ரவேலுக்கு சொன்னார். அது போய் பிடிச்சிட்டாங்க. இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் உங்களுடைய சொந்த வாழ்க்கையை பற்றி, உங்களுடைய குடும்பத்தை பற்றி, நீங்கள் எப்படி எங்கே எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி உங்களுடைய இருதயத்தில் என்னவோ சொல்லியிருக்கிறாரே, ஏதோ சொல்லியிருக்கிறாரே, நீங்கள் அதை அந்த பாதையில் முன்னேறினால் அதை முழுவதும் சுதந்திரித்து கொள்வீர்கள். ஒரு நேரம் இஸ்ரவேலர் போய் சுதந்திரிக்க முடியல, பயந்து ஓடி வந்துட்டாங்க. ஆனால் அடுத்த பேட்ச் போய் சுதந்திரிச்சிருச்சு. நீங்கள் பயந்து ஒரு வேளை தேங்கி நிற்கலாம். நான் இப்போ தான் சொன்னேன், பயந்தா பின்னாடி போய் செத்து போயிடுவோம். துணிஞ்சு முன்னேறினா, கர்த்தர் சொன்ன வார்த்தையில் முன்னேறினா தேசத்தை சுதந்திரிக்கலாம். ஜபம் தேவை. ஒழுங்காக ஜபம் பண்ணி நம்முடைய இருதயத்தை நல்லா வச்சுக்கிட்டீங்கன்னாக்க நீங்கள் அது எல்லாவற்றையும் சுதந்திரிக்க, நீங்கள் போய் சுதந்திரிக்க, பாலுந்தேன்னு ஓடுகிற தேசத்தை, அது போன்ற வாழ்க்கையை சுதந்திரிக்க உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்காக வேலை செய்ய என்ன செய்கிறது, அது சுவிசேஷ அறிக்கைன்னு, அவ்வளோதான். இப்போ சபையை நம்ம கூடி வந்திருக்கிறோம். இப்படி சபை கூடி கர்த்தருடைய வசனத்தை கேட்டு பரிசுத்த ஆவியிலே நிறைந்து தேவ வல்லமையை பெற்று வாழ வேண்டும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். அதனால் கர்த்தாவே, அந்த பரிசுத்த ஆவியில் நிரம்ப விரும்புகிறேன். நீர் கேட்கிற மாதிரி என்னுடைய இருதயத்தை சுத்தமாக வைக்கிறேன். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொன்னீரே. என் இருதயத்தை சுத்தம் பண்ணுகிறேன். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, தேவனுடைய புத்திரர், சின்ன பிள்ளைங்கள பெரியவங்க தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய வசனத்தை கீழ்ப்படுகிறேன், உங்களுடைய வார்த்தையின்படி வாழுகிறேன். என் மேலே உங்களுடைய அபிஷேகம் இருக்கட்டும். அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த அபிஷேகம் அங்கே இருக்கும். இயேசுவானவர் அபிஷேகத்தை பெற்று எப்படி இருந்தார்னு சொல்லி எங்கள் ஏசாயா 61 ஒரு 3 வசனம் 4 வசனம் வாசிக்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர், நீங்கள் சொல்லுங்க, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். இந்த வசனங்களை உண்மையிலே யாருக்காக தீர்க்க தரிசனமாக எழுதியிருந்துச்சு? இயேசுவுக்காக. அவர் எப்போ பூமியில் வந்தாரோ பரிசுத்த ஆவியானவர் மேலே இறங்கினார். அதனால் அவர் சொல்கிறாரு, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அதனால் இங்கே இருக்கிற மாதிரி சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், செத்தவங்களுக்கு ரட்சிப்பு, ஜீவன் எல்லாம் கொடுக்குறேன்னு தீர்க்க தரிசனமாக இயேசுவுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி எழுதுனதை நம்ம அதை எடுத்துக்கலாமா? இதே வசனத்தை பின்னாடி ஒரு இடத்துல பவுல் எழுதுகிறான், எனக்கு அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்கிறான். ஆக
நீங்கள் இயேசுவை போல இருக்கிறத தான் கர்த்தர் கேட்டாரா? இயேசுவை போலன்னு அந்த அபிஷேகம் என்ன செய்கிறது? கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறாரா? கொஞ்சம் அனல் ஆகிக்கணும், அவ்வளவுதான். ஆவியானவர் இருக்கிறார், கொஞ்சம் அனல் ஆகணும், கொஞ்ச நேரம் உட்காரணும், ஆண்டவரேன்னு பேசணும். அப்போ உள்ளுக்குள்ள பற்றிக்கிட்டு எரியும். உள்ளே வசனம், கர்த்தருடைய அபிஷேகம் அங்கே இருக்கிறது. நாம் கொஞ்சம் கவனம் செலுத்துவோமாக, அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அப்புறம் இந்த விசுவாச அளவுக்கு தக்கதாக கொஞ்சம் நிறையா கேட்டுட்டு அதுக்கப்புறம் கர்த்தர் அவ்வளோ கொடுக்க முடியுமோ? கர்த்தரால் 2 ஏக்கர் கேட்டு அப்புறம் 1 ஏக்கர் கேட்கலாமா? குறைஞ்சி போச்சு பார்த்தீங்களா? கர்த்தர் 2 கொடுக்க முடியாது. சரி, 1ஆவது அவருக்கு கொஞ்சம் கஷ்டத்தை குறைக்கிறது. வியாபாரம் ஆகாது. அவர் கொடுத்தா அவர் தான் கொடுக்கணும், காசும் அவர் தான் கொடுக்கணும். நம்மக்கிட்ட என்ன அச்சடிக்க முடியும்? ஹலோ, இடமும் அவர் தான் கொடுக்கணும், காசு அவர் தான். இப்போ நம்ம என்ன வேற என்ன பண்ணோன்றீங்க? ஆனால் என்ன, உங்களுக்கு கொடுத்த காசில் நீங்கள் கர்த்தருக்குன்னு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கும் சந்தோஷம், கர்த்தருக்கு மகிமை, ஒரு பலன் உங்களுக்கு இருக்குது. இதனால் என் காசு கொடுக்கன்னு கேட்க மாட்டாங்க. காணிக்கை எப்படி போடுவீங்களோ கேட்காம அப்படி தான் நடக்கும். கர்த்தர் நீங்கள் அவரை சின்ன ஆளாக மாற்றக்கூடாது. உங்கள் விசுவாசம் குறைஞ்சிருச்சுன்னா அவரை நீங்கள் சின்ன ஆளாக மாற்றிட்டீங்க. பெரிய இடம் கேட்டுட்டு அப்புறமேல் சின்னதாக்குனா, கர்த்தருக்கு நேற்று போய் ஒரு இடம் பார்த்தேன், 1 ஏக்கர்னு சொல்லிக்கிட்டு இருந்தான், கடைசிக்கு பார்த்தாக்க 30 சென்ட் இருக்குது. சரி, இதான் கொடுக்குறாங்க, இக்கிஞ்சு வாங்க முடியுமா? என் கர்த்தர் பெரியவர். அவர் இடத்தையும் கொடுப்பார், காசையும் கொடுப்பார். இந்த மாதிரி இதை நான் எடுத்துக்காட்டாக தான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுடைய விசுவாச அளவுக்கு தக்கதாக கிரியை செய்வார். உங்களுடைய விசுவாச அளவு என்ன? உங்களுடைய விசுவாச அளவுக்கு தக்கதாக கிரியை செய்வார். கால்கேட்கிற ஒரு மனுஷன் அந்த பல்பொடி மடிக்கிற பொட்டலம் போடுற வேலைக்கு தான் போனானா. அவன் பிற்காலங்களில் பெரிய ஆளாகி பெரிய சம்பாத்தியத்தில் 100க்கு 90 கர்த்தருக்கு ஊழியத்துக்கு கொடுக்குறேன்னு கொடுத்தானா. எப்படி மாறுது பார்த்தீங்களா? ஒரே தலைமுறை. நீங்கள் இந்த தலைமுறையிலே நன்றாக இருக்க முடியும். என்னுடைய கணக்குப்படி இன்னும் 12 வருஷம்தான் இருக்குது. யார் யார் என்ன கணக்கு போடுவீங்களோ போட்டுக்கங்க. என்னுடைய கணக்கு, என்னுடைய நிதானிப்பு சரியாக இருக்கும்னா 12 வருஷம்தான் இருக்குது. அதுக்குள்ளே கர்த்தருக்கு என்ன செய்ய முடியுமோ செய்யணும். கர்த்தருக்காக வாழ்கிறது வாழணும். நான் வாழுவது கர்த்தருக்காக. நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் ஜீவிக்கிறார். அப்படி போகணும். அப்போ தான் நம்ம கர்த்தருக்காக வாழ முடியும். தடைகள் இருக்கும், எதிர்ப்புகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும். அதெல்லாம் சிலுவைன்னு சொல்கிறாரு. என்னை பின்பற்ற விரும்புகிறவன் அவனவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்னாடி வா. நான் பொய்யெல்லாம் சொல்லலப்பா. இங்கே என் பின்னாடி வந்தேன்னா வீட்டில் இருக்காலாம் பிரச்சனை பண்ணுவாங்க. இவன் மட்டும் என்ன பைபிளை தூக்குறேன், அங்கே கச்சாரிச்சுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி அங்கே வேலையை பார்ப்பாங்க. உன் சத்துருக்கள் வீட்டாரு. அமெரிக்காவில் தான் நம்மளை வைக்கிறான். ஒருத்தன் இல்லை, வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆள் தான் வைக்கிறான். ஸ்டாண்ட் ஃபார் காட். கர்த்தருக்காக எழும்பி நிற்போமாக. அடுத்த வாரத்தில் வேணா இந்த ஸ்டாண்ட் அப் ஃபார் ஜீசஸ்னு ஒரு பாட்டு இருக்குது, அதை போடுறோம். இயேசுவுக்காக எழுந்து நில், இயேசுவுக்காக யுத்தம் செய், இயேசுவுக்காக நீ வாழு. அப்புறம் சில ஆட்கள் முன்ன ரொம்ப இந்த வரம் வேணும் ஆண்டவரே, சுகமாக்கும் வரம் வேணும் ஆண்டவரே, அற்புதங்களை செய்கிற வரான்னு அதெல்லாம் கேட்பாங்க. நான் சொல்லுவேன், ஏப்பா வசனத்தின்படி வாழவே தெரியல, நீ என்னத்துக்கு உனக்கு அற்புதம் செய்கிற வரம்? முதல்ல கர்த்தருடைய வசனத்தின்படி நம்ம வாழ பழகணும், வாழணும். அப்போ வரம் அது தானாக வந்துடும். அதனால் கர்த்தருக்காக இருதயத்தை கொடுப்போமாக. கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. எங்கே இந்த ஒரு பாட்டை பாடலாம்? இயேசு போதுமே. லென்ட் டேஸில்
இயேசுடைய பாடுகளை தியானிக்கிற இந்த நாட்களில் சுவிசேஷம் எப்படி வந்துச்சு? ஆரம்பத்தில் யாரெல்லாம் வெளிநாட்டில் இருந்து வந்து இங்கே சுவிசேஷத்தை அறிவித்தாங்க? கத்தோலிக்க சபை தான் முதல்ல வந்தது. அதுக்கு பிறகு தான் புரொட்டஸ்டன்ட் சர்ச் வந்துச்சு. புரொட்டஸ்டன்ட் சர்ச்சு நல்லா தான் வந்துச்சு. ஆனால் அவங்க வந்து தங்குவதற்கு, ஆராதிக்கிறதுக்கு ஒரு இடம் யார் சும்மா கொடுப்பா? ஒருத்தரும் கொடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு விதத்தில் பணத்தை சேர்த்து அதை வாங்கி அது அவங்க தங்கிறதுக்கு, ஆராதனை நடத்துறதுக்கு இடம் ஏற்படுத்தி நடத்தினாங்க. ஆரம்பத்தில் மரத்தடியில் தான் சர்ச் நடத்தினாங்க. நம்ம சொல்லுவோம்ல, ஸ்கூலில் அந்த காலத்தில் மரத்தடி பள்ளிக்கூடம் தான் சொல்லுவோம்ல, அது மாதிரி சர்ச்சும் மரத்தடி சர்ச் தான் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் கர்த்தர் கூட இருந்து உதவி செய்தார். இப்போ நம்ம அங்கே அந்த சிஎஸ்ஐ சர்ச்செலாம் எப்படி நிற்கிது பாருங்கள். நல்ல ஒரு மெஜஸ்டிக்காக இருக்கா? எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஆனால் அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? அது இன்றைக்கு நாமும் கூட ஒரு விதத்தில் அற்பமான ஆரம்பம் போல் தோன்றுகிறது. நான் அதனால் இந்த கரெக்ஷன் போட்டேன். நான் 1 ஏக்கரில் உங்கள் விசுவாச அளவுக்கு தக்கதாக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் செய்கிறத செஞ்சிருவார். அல்லேலூயா. ஆண்டவரே இது மாதிரி ஒரு இடம் எங்களுக்கு வேணும்னு கேட்டால் அவர் கொடுப்பாரு. நான் சொன்ன மாதிரி இடத்தையும் கொடுப்பாரு, காசையும் கொடுப்பாரு. நான் நீ என்னவும் செய்யலை, என்ன இருக்குது? நீர் கொடுத்த கிருபை மட்டும்தான் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பேசணுமோ அதை பேசுவேன். அது என்ன செய்வீரோ நீர் செய்வீர். நான் வந்து தோற்று போகிறதில்ல, நான் வெட்கப்பட்டு போகிறதில்ல, நான் சோர்ந்து போகிறதில்ல. என்னை நடத்துகிறவர் கர்த்தர், எனக்கு பேசுகிற வழி நடத்துகிறவர் கர்த்தர், எனக்கு யாவையும் செய்கிற தேவன். போன வாரம் சொன்னேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எனக்காக இருக்கிறார், எனக்காக யாவையும் செய்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எனக்காக இருக்கிறார், எனக்காக யாவையும் செய்கிறார். இப்போ வாசிச்சிங்களே, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல். அவர் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மேலே இருந்ததுனால தான் இயேசு அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடித்தார். எங்க இப்போ நாம் சொல்லணும், கர்த்தராகிய தேவனின் ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுவீங்க? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், நான் ஆவியிலே அனலாக வாழப்போகிறேன், கர்த்தருடைய சித்தத்தை செய்வேன், கர்த்தர் என்னை கொண்டு அவருடைய கிரியைகளை நடப்பிப்பார். என்னை கொண்டு அவருடைய கிரியைகளை நடப்பிப்பார். என் மூலமாக பிசாசை தோற்கடிக்கிறார். என் மூலமாக கர்த்தர் ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரிக்கும்படி எனக்கு உதவி செய்கிறார். நீங்க தாங்க சோல்ஜர், நீங்க தான் ஒரு தாவீது, நீங்க தான் ஒரு எஸ்தர். உங்களுக்குள்ள தான் வேலை பார்ப்பாரு. இல்லைல்ல அவர் தான் செய்ய முடியும், நான் இங்கே இருக்கேன்னா ஒன்றுமே நடக்காது. அந்த வெளிநாட்டிலிருந்து வந்த அந்த ஊழியக்காரர்கள் எல்லாரும் அந்த காலங்களில் அவங்க நாட்டில் ரொம்ப வசதியாக வாழ்ந்திருக்க முடியும். அவங்களாம் கப்பல் ஏறி இந்தியாவுக்கு வந்தது போல் உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் போயிருந்துருக்குறாங்க. அப்படி போன போது கப்பலில் ஏறி இங்கே இந்தியாவுக்கு வரணுன்னா வராமே அங்கிட்டு செத்தவங்களாம் இருப்பான். இந்த கப்பல் இந்த போயிருக்கிற மாதிரி கப்பல்களா இல்லையே, பாய்மர கப்பல் மாதிரி ஒன்று போட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதில் இந்த கப்பல் வந்து இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போகுது எழுதி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இடத்த இந்த ஊருக்கு போகிற, இந்தியாவுக்கு போகிற கப்பல் அப்படின்னா வந்திருக்குறாங்க. வர்றதுக்கே 2-3 மாதம் ஆயிரும்.
அவ்வளோ மெதுவாக வரும். இப்போல்லாம் என்ஜின் போட்ட கப்பல்கள் இருக்குது. அப்போல்லாம் தண்டு வலிக்கணும், இல்லாட்டி காற்று, அந்த காற்று வாக்கில் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்தாக்க அங்கே இருக்க மருந்துகளில் இங்கே ஏகப்பட்ட வியாதிகள், கிருமிகள், அதனால் வியாதிப்பட்டு கிடந்தவங்க இருக்கிறாங்க. இந்த திண்டுக்கலுக்கு வந்து சுவிசேஷம் அறிவிக்க வந்தவங்களுக்கு சிக்காயிட்டாங்கன்னா அவங்க குளிர்ச்சியான இடம் வேணும். அதனால் இந்த சிறுமலையில் போய் அங்கே ஒரு இடம் கண்டுபிடிச்சி தங்கலான்னா அங்கே குளிர்ச்சியாக இருக்கும். ஆனால் 2-3 நாளைக்கு நல்லா இருக்குமோ, அதுக்கப்புறம் செத்து போயிடுவாங்களாம். இது ஒரு, நான் போகிறப்ப யோசிப்பேன், இது ஒரு சபிக்கப்பட்ட இடம் மாதிரி இருக்கியா அப்படி நினைப்பேன். அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஊரில் கொசு கடிக்காதும்பாங்க. அட கொசு கூட இல்லாத ஊருன்னு நினைப்பேன் நான். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னும் பக்கத்தில் இருக்கிறது போய் பார்த்தா அந்த அவ்வளோ வெயில் தாங்க முடியாது. அவங்க அந்த நாட்டில் இருந்தவங்க இங்கே வந்து இவ்வளோ போராட்டத்தில் இருந்துக்கிட்டு மருந்துகள் இல்லை, சமயத்தில் சாப்பிடல, சமயத்தில் அவங்க வந்து தொப்பி போட்டிருப்பாங்களே, தொப்பியை எடுத்து அம்மா கொஞ்சம் சாதம் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டு அப்படியெல்லாம் ஊழியம் செஞ்சவங்க. அவங்க கல்லறைகள்லாம் இங்கே தான். திண்டுக்கல்லில் இருக்கிற கல்லறையும் இருக்குது, மதுரையில் இருக்க கல்லறையும் இருக்குது, தஞ்சாவூரில் இருக்க கல்லறையில் இருக்குது, அங்கே நாகர்கோயிலில் கல்லறை இருக்குது. அங்கெல்லாம் வந்து அங்கே தான் ஊழியம் செஞ்சு அங்கேயே அடக்கம் பண்ணப்பட்டவங்க அங்கே தான் இருக்கிறாங்க. நம்ம எங்கேயும் போகலை. ஆனால் நமக்குள்ளே அந்த உள்ளே பற்றிக்கிட்டு எரிஞ்சுதுன்னா ஏதாவது செய்வோம். இந்த தூங்கல் இருதயம் இருக்கே, இருதயம் தூங்குச்சுன்னா நம்ம ஆள் தூங்கிடுவோம், வாழ்க்கை தூங்கிடும். நம்ம எழுந்து நிற்கணும். ஸ்டாண்டப் ஃபார் ஜீசஸ். ஒரு நல்ல காரியம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடுமானா கர்த்தருக்காக வாழ்கிறது. எவனா என்னென்னத்துக்கோ வாழ்கிறான். ஒரு ஆள் சொல்கிறேன், நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன். நீ எதுக்கோ பைத்தியக்காரன் தானே? நான் கிறிஸ்துவாக பைத்தியக்காரனாக இருந்துட்டு போகிறேன். எவனை நீ என்னென்னத்துக்கோ பைத்தியக்காரனாக இருக்க. அது நிறைய மோசமான விஷயங்களுக்காக நான் சொல்ல விரும்பலை. ஆனால் நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரனாக இருக்கேன், நீ நினச்சா நினச்சிக்க போடா அப்படி சொல்லிடலாம். கர்த்தருக்காக வாழ ஒவ்வொரு நாளும் ஒரு ஊழியக்காரர் சொன்னான், எப்படியாவது ஒருத்தன்ட்டையாவது நான் சுவிசேஷத்தை அறிவிச்சிடணும். ஒவ்வொரு நாளும் டிஎல் மூடின்னு சொல்லுவாங்க, ஏதாவது ஒருத்தன்ட்டு போய் இயேசு ரட்சிக்கிறாருன்னு சொல்லிடணும். அப்படி இருந்தாராம். அவர் அந்த காலத்தில் இங்கிலாண்டில் வாழ்ந்த ஆளை பற்றி இன்றைக்கி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. அவங்க ஏதோ பெருசாக செஞ்சுருக்கிறாங்க. நீங்களும் பெருசாக செய்கிறதுக்கு ஏதோ ஒன்று இருக்கிறது. நீங்கள் சின்ன வயசாக இருக்கலாம், நடுத்தர வயசாக இருக்கலாம், நல்ல வயதானவர்களாக இருக்கலாம். நீங்கள் வயசு ஆக ஆக உங்களுக்கு அனுபவங்கள் அதிகமாகிறது. எங்கே எப்படி யார்கிட்ட எதை பேசினா காரியம் நடக்கும் அப்படின்னு அனுபவங்களும் வருது. ஆனால் கர்த்தருக்காக உங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய வேண்டும். கர்த்தருடைய வசனம் உள்ளே போச்சுன்னா இருதயம் கொழுந்து விட்டு எரியும். இயேசு எம்மாவூர் போன சீஷர்கிட்ட பேசிக்கிட்டே போனாராம். அவங்களுக்கு அப்போ தெரியுது, ஆனால் அங்கே போய் தான் அவர் பேசும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? நம்முடைய இருதயம் பற்றிக்கிட்டு எரியணும். இந்த வசனங்களை அல்லேலூயா அப்படி சொல்லணும். தூங்கலாம் இருக்க முடியாது. நீங்கள் ஏதோ பெரிய காரியத்தை செய்ய கர்த்தர் உங்களை குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், அதை செய்ய பலப்படுத்துவார். இது மாதிரி வசனம் எங்கன்னா வாசிச்சிருக்கீங்க? ரோமர் 8 ரோமர் 8 28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். அன்பு கூறுறீங்களா? நன்மைக்கு எதுவாக நடக்குமா சொல்லுங்க. அன்பு கூறுகிறேன், எனக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். நான் கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிறேன், ஆதலால் சகலமும் எனக்கு நன்மைக்கு எதுவாய் நடக்கும். நான் சில ரொம்ப வாழ்க்கை தரம் சற்று குறைந்த நிலைமையில் இருக்கிற அநேகரை பார்க்குறேன். விசுவாசிங்க, தரம் உயரும். அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்களா, அவங்கள காட்டில் நீங்கள் உயர்வீங்க.
நான் பார்க்குறேன், எனக்கு புரியுது. ஆனால் நீங்கள் விசுவாசித்தால் செய்ய வேண்டிய ஒன்லி பிலீவ். கர்த்தர் இதை செய்கிறார், எனக்கு என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று நம்புங்கள். நம்புங்க, நடந்துரும். நீ விசுவாசித்தால் கூடாத காரியம் என்ன வேணுங்கிறத முதல்ல தீர்மானம் பண்ணுங்க. 2 ஏக்கரா 5 ஏக்கரா 1 ஏக்கரான்னு அவருக்கு எவ்வளவு திராணி? உங்கள் திராணிக்கு ஏற்றாப்புலையா வாங்க போகிறீங்க? உங்கள் திராணிக்கு ஏற்றாப்புலன்னா ஒரு 300 சதுரடி 500 சதுரடி கிடச்சா போதும் ஆண்டவரே அப்படி சொல்லிடுவான். ஆனால் அவருடைய தகுதிக்கு ஏற்றாப்புல கேட்டு எங்கள் அப்பா பெரிய ஆள் சொல்லுவீங்களா? உங்கள் அப்பா பெரிய ஆள் தானா? அவர் ஓட்டாண்டியா? ஏய், இருக்கிறத கொஞ்சம் தாண்டா இருக்குது, 1/2 ஏக்கர் இருக்குது, அது 4 பேருக்கு பங்கு வெட்டு கொடுக்குறேன் அப்படின்னா 4 பேருக்கு 1/2 ஏக்கர் 4 5 60 சென்ட் வேணும், 15 சென்ட் கூட கொடுக்க முடியாது. அவர் அப்படி ஓட்டாண்டியா? அவர் ஏழையா? அவர் எப்பேற்பட்ட தேவன்? அண்ட சராசரங்களையும் உண்டாக்கினவர், தம்முடைய வசனத்தினாலே தாங்குகிறவர், தன்னுடைய வார்த்தையினால் அதெல்லாம் அதை பாதையில் போக வைக்கிறவர். அதை எட்டி கூட நம்ம பார்க்க முடியல. ஆயத்துக்கு ஒரு முடிவை நம்ம பார்க்க முடியல. அது இன்னும் ஸ்டில் எக்ஸ்பேண்டிங், பெரிதாகி கொண்டே போகிறது. இதெல்லாம் நட்சத்திரங்கள்லாம் பேர் சொல்லி கூப்பிடுறாரு. ஒவ்வொரு தேவதூதனையும் பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாரு. உங்களே என்னெல்லாம் பேர் வச்சதே அவர் தான். அல்லேலூயா. அவருக்கு பிடிக்காத பேர்னா வேற பேரை மாற்றி விட்டுருவார். ஆபிரகாம் பட நீ ஆபிரகாம், சாரா இல்லை சாராள். அவருக்கு பிடிக்கலன்னா மாற்றிடுவார். ஏன்னா அந்த பேரில் அர்த்தம் ஒன்று இருக்கும். அந்த என்ன அர்த்தமோ அந்த பேரை வச்சு உங்களை கூப்பிடுவார். ஆபிரகாம்னு இருக்க வரைக்கும் பிள்ளை பிறக்கலை. ஆபிரகாம் அப்படின்னா ஜாதிகளுக்கு தகப்பனே, ஜாதிகளுக்கு தகப்பனே. ஒரு வேளை சாரால் கூப்பிடுறாங்க, ஆபிரகாம்னா ஜாதிகளுக்கு தகப்பனே அப்படின்னு நான் கூப்பிடுவா. அவனுக்கு இருதயத்தில் நான் ஜாதிகளுக்கு ஒரு பிள்ளையும் இல்லை, பிள்ளை பெற்றுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, ஆனால் ஜாதிகளுக்கு தகப்பனே அப்படின்னு சொன்னால் அது கேட்டு கேட்டு கடைசிக்கு அவனுக்கு வாலிபம் திரும்பி வந்துருச்சு. ஏன் வயசானவன் திரும்ப வாலிபம் வருங்களான்னாக்க இந்த அம்மாவுக்கு வாலிபம் திரும்பி வந்துருச்சு. அதமாக சொல்லுது, இந்த மாதிரி வயசான பிறகு நாங்கள் இன்பம் உண்டாயிருப்போம், கணவன் மனைவி சேர்ந்து இன்பமாக இருக்கு, அந்த இன்பமெல்லாம் உண்டாயிருக்குமா, எனக்கு பிள்ளையெல்லாம் பிறக்குமான்னு கேட்க அவள் சிரிச்சாலாம், நகைத்தாளாம். இவர் பிடிச்சிக்கிட்டாராம், நீ நகைக்கிறாய். இல்லை நான் நகைக்கலை, பொய், பயம் அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு. நீங்களும் நானும் அப்படி தான் இருக்கிறோம். நம்ம பெரிய ஆளாக இருக்கணும்னு நினச்சி கடைசிக்கு அப்படி கொஞ்சம் குறைச்சி, இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு இன்னும் கொஞ்சம் குறைச்சி, இன்னும் கொஞ்சம் நாள் குறைச்சி, அப்புறம் 6 கேட்டா 8 நாள் கேட்டா கல்ற. அங்கே போய் முடியறத பற்றி பேசக்கூடாது. நீங்கள் கர்த்தருக்குள்ளே நல்லா இருக்கிறத பற்றி, எழும்பி பிரகாசிக்கிறத பற்றி, உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கிறதே, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறாரே அப்படின்னு நீங்கள் சொல்லி, நான் இதை வர்றேன் ஆண்டவரே, இந்த காரியங்கள் இங்கே நடக்கட்டும். இயேசு நீர் இருந்தபோது பரிசுத்த ஆவியின் பலத்தினால தான் எல்லா காரியங்களையும் செய்தீர். இன்றைக்கு அதே ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். நான் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை நடத்தினப்ப என்ன பண்ணாராம்? வனாந்திரத்தில் கொண்டு விட்டாராம். அங்கே தான் ஒரு பய தொந்தரவும் கிடையாது, பிசாசு மட்டும்தான் அங்கே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிறான். சோதிக்கப்படுவதற்காக கொண்டு போய் அங்கே விட்டாருன்னு போட்டிருக்கு ஆவியானவர். அங்கே பார்த்தா 40 நாள் எப்படி தான் போக்குனாரோ தெரியாது. போகுது, டைம் போகுது. அப்புறம் ஒரு நேரம் டைம் போக மாட்டேங்குது, விடின்னு பார்த்தா விடிய மாட்டேங்குது, பயமாக இருக்குது. ஆனால் அத்தனையும் பயங்களையெல்லாம் ஆதாம் பாவம் செஞ்ச போது அவன் பயந்தான்னு போட்டிருக்கல, அந்த பயங்களை மேற்கொள்ளணும்ல. நமக்கு ரட்சிப்பு உண்டாகணும்னா, நமக்கு மரண பயம் இல்லாமல் இருக்கணுமானா, அந்த பயத்தை கொடுக்குற பிசாசை எதிர்த்து நிற்கணும், அந்த பயத்தை கொடுக்குற பிசாசை ஜெயிக்கணும். அதனால் அவர் அந்த பயங்களுக்குள், ஒரு இடத்துல எழுதியிருக்கு மரண திகில் என்மேல் விழுந்தது, அப்படி எழுதியிருக்கு. மரண திகில் செத்துருவோமோன்னு கேட்கவே செய்கிறாரு. கூடுமான அந்த பாத்திரம் சிலுவை எனக்கு வேண்டாம். ஆனால் அவருடைய ஜபத்தை அன்னைக்கு பிதா கேட்டிருந்தாருன்னா சிலுவைக்கு போயிருக்க மாட்டார், நமக்கு ரட்சிப்பே வந்திருக்காது.
அவர் சிலுவை மிகவும் முக்கியமானது. அவர் சிலுவைக்கு போனது நமக்கு அவசியம். ஆதலால் இந்த இப்போ நாட்களில் லென்ட் டேஸ் இயேசு சிலுவையிலே பாடுபட்டதை நினைவு கூறுகிறேன். எனக்காக பாடுபட்டார்னா, என்னத்தில் அன்பு கூர்ந்து தான் பாடுபட்டார்னா, அந்த தேவனத்தில் நம்ம ஓரளவுக்கு நம்ம அன்பு கூறலாம்ல. நம்முடைய சொந்தமாக அன்பு இல்லை, அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பை நம்முடைய இருதயத்தில் ஊற்றி இருக்கிறார். இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கிற உண்மையான அன்பு தேவனிடத்திலிருந்து உங்களுடைய பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டது. நீங்கள் நல்லவங்களாக இருக்கணும், நன்மை செய்யணும், கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும், கர்த்தருடைய கிரியைகளை செய்யணும் அப்படின்னு நான் கர்த்தருக்காக வாழணும்னு நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு நினைவும் அது தேவ அன்பினாலே வந்தது. யாரும் கட்டாயமாக இயேசுவை பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. சொன்னாரா கட்டாயமாக என்ன பண்ணி வரணுன்றா கொன்னுடுவே இல்லாட்டி அப்படி சொன்னாரா? இல்லை. காதுள்ளவன் கேட்க கடவன். என் கூட வரணுங்கிற வாங்க, அவங்க கூட போகிறவங்க போங்க அப்படி சொல்லியிருக்கிறாரு. நீங்களும் நானும் கர்த்தர் போதுமேன்னு வந்திருக்கிறோம். இந்த இயேசு போதுமேன்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இவருக்குள்ளே மட்டும்தான் ஜீவன், இவருக்குள்ளே மட்டும்தான் ஆசீர்வாதம், இவருக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் பரலோகம் போகிறாங்க. வேறு எந்த வழியும் இல்லை. அதை எங்கள் எபேசியர் 1:9-10 எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எடுத்து வாசிக்க பார்க்கலாம். காலங்கள் நிறைவேறும் போது, எடுத்துட்டிங்களா? எபேசியர் 1:9-10 காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் பூலோகத்தில் இருக்கிற மனுஷர்களும் சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று அவர் தமக்குள்ளே தீர்மானித்திருந்த அவருடைய தயவுள்ள சித்தத்தை ரகசியத்தை எனக்கு அறிவித்தார். நமக்கு சொல்லியிருக்கிறாரு. இப்போ அந்த ஒரு பாட்டு பாடுறப்ப சொன்னால் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறதே அந்த ரகசியம்னு சொல்லி. யார் உலகத்தார் நம்ம பார்க்குற போது இயேசு நமக்குள்ளே இருக்கிறார் அவங்க சொல்ல முடியுமா? முதல்ல இருந்த மாதிரி தான் இருக்கிறான். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படி தான் இருக்கிறான். ஆனால் உள்ளே என்னவோ இருக்கிறது. உள்ளே கர்த்தர் இருக்கிறார். அந்த இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார். அதுதான் அந்த ரகசியம் என்று கொலோசையரில் 1வது அதிகாரமாக அதை 1:27 அதை எடுத்து பார்த்துருங்க. 1:27 புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தின் அந்த ரகசியம் எங்கே எல்லாருமா சேர்ந்து இன்னும் ஒரு தடவை சத்தமாக 1:27 கொலோசையர் 1:27 புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் இருப்பதே அந்த ரகசியம்.